அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நல்லா ப்ரோட்டீன் பேக்கடான ஒரு ஃபில்லிங்காக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு ராஜ்மா தான். பொதுவாக ராஜ்மா சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு, அப்புறம் அதில் மசாலா ரொம்ப உள்ளே இறங்கி இருக்காது, அதனால சில பேருக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த ராஜ்மாவில் தான் செஞ்சோமானே இந்த அடையில் தெரியவே தெரியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கி நைட்டே இதை ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவு ராஜ்மா எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். ஸோ ராஜ்மா நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன், நீங்கள் கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் ராஜ்மா, 1/2 கப் கடலைப்பருப்பு, மற்ற எல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது பாசி பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் 1/4 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கலாம். சோக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க நைட்டே. அப்போ தான் நல்லா ஊறி வரும். ராஜ்மா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ஊறி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு இது கூட 2 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பருப்பையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கணும். காஞ்ச மிளகா நீங்கள் ஊற வைக்கும்போது நைட்டும் ஊற வச்சுக்கலாம், அது இன்னமும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அரைக்கும் போது தண்ணி ரொம்ப விடாமல் திக்காகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் தோசை மாவுக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். யூஸ்வலாக நம்ம தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் சரியாக உங்களுக்கு தோசை வார்க்க வராது. இப்போது இந்த தோசை பேட்டரில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் எல்லாமே பருப்பு இருக்கிறனால டைஜஷனுக்காக சீரகம் சேர்த்துருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா ரெடி பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம தோசை வார்க்கிற மாதிரி வார்த்துக்கலாம். இது திக்காக அடை மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை தின்னா மெல்லிஸாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இது நல்லாவே வரும் ரெண்டுமே. இதுக்கு நெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆயிலில் சேர்த்துருக்கேன், உங்களோட விருப்பம் தான். 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி ப்ரௌனாக வரணும். சீக்கிரமாக திருப்பாதீங்க, ஏன்னா பருப்புங்கிறதுனால வேகத்துக்கு லேட் ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த தோசைக்கு பக்காவான சைடிஷ் தேங்காய் துவையல், அந்த மாதிரி நல்ல ஸ்பைசியான ஒரு சட்னியோ துவையலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.